வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். பாப்பா, உனக்கு அவனுக்கும் ஒரே பிளட் குரூப்பா இருந்தாலும் நீ சின்ன பொண்ணு, உன்னால பிளட் கொடுக்க முடியாதுமா. கடவுளே, அப்போ ஏன் ரத்தம் சரியா இருக்குமான்னு பாக்குறீங்களா? எனக்கு எதுக்கு சாக போற வயசுல ரத்தம்? ஏன் ரத்தத்தை எடுத்து என் பேரனுக்கு கொடுங்க ஐயா. அம்மா, நீங்க நினைச்சாலும் கொடுக்க முடியாதுமா. மருத்துவங்கிறது ஒரு உயிரை காப்பாத்துறது தான். ஆனா ஒரு உயிரை கஷ்டப்படுத்தி இன்னொரு உயிரை காப்பாத்துறது இல்லம்மா. நீங்க உங்க தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையாவது உடனே கேளுங்க. அவனுக்கு இமீடியட்டா பிளட் ஏத்தணும். இல்லனா எதுவும் எங்க கையில இல்ல. கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. ஐயோ கடவுளே, இப்படி சொல்லிட்டு போறாரு. என் பையன் உயிரை காப்பாத்தணுமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்றது? நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரே வினோ. கௌதம், இந்த அம்மா ரத்தம் உனக்கு சேராதுன்னு சொல்லி என்னை கை விட்டுட்டாங்கடா. என் பிள்ளைக்கு ரத்தம் கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டனே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அத்தை? அண்ணே, சின்ன அண்ணனுக்கும் பெரிய அண்ணனுக்கும் ஒரே பிளட் குரூப் தான். எனக்கு நல்லா தெரியும் அண்ணே. ஒரே ரத்தமா? ஆமா அண்ணே. ரம்யா, நீ அவருக்கு சீக்கிரமா போன் பண்ண. இத உடனே பண்றேன். பண்ணுடி, போன் பண்ணு, சீக்கிரம் பண்ணு. யாரு? தங்கச்சி. சொல்லு ரம்யா, எங்க வீட்டுல யாரையும் காணோம்? எல்லாரும் எங்க போயிட்டீங்க? அண்ணே, அண்ணே, அண்ணே. சொல்லு ரம்யா. அண்ணே, ரம்யா கூட. ஹலோ தம்பி, நான் அண்ணி பேசுறேன். சொல்லுங்க அண்ணி. அண்ணி, ஏன் ரம்யா ஒரு மாதிரி பேசுறா? பசங்க கிடைச்சாங்களா? வினோ, எங்க இருக்க? நைட் எல்லாம் ஆளையே காணோம். ஆமா, மதி கௌதம் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா? நாங்க 2 பேரும் விடிய ரோடெல்லாம் தேடணும் தெரியுமா? கனகா, இப்ப பேச நேரம் இல்ல. நீ போனை கொஞ்சம் தம்பி கிட்ட கொடுக்கறியா? கொடுக்கறேன். என்கிட்ட எல்லாம் பேச மாட்டாளா? இப்படிங்க, உங்க அண்ணி உங்ககிட்ட தான் பேசுவாளா? சொல்லுங்க அண்ணி, பசங்க கிடைச்சிட்டாங்களா அண்ணி? அது பசங்க கிடைச்சிட்டாங்க. ஆனா என்ன? சொல்லுங்க அண்ணி. கௌதம்க்கு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய ரத்தம் போயிடுச்சு தம்பி. இப்ப அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். என்ன நீ சொல்றீங்க? கௌதம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? தம்பி, எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? அண்ணி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அண்ணி. கௌதமோட பிளட் குரூப் ரொம்ப ரேர் டைப்பா. உடனே ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏதோ ரொம்ப கிடைக்காத ரத்தம்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. இப்பதான் ரம்யா சொன்னா உங்களுக்கும் அந்த ரத்தம் தானு. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்து ரத்தம் கொடுங்க. என் பையன் உயிரை கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க தம்பி. அண்ணி, என்ன அண்ணி இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க? நான் எங்க வரணும்னு சொல்லுங்க, உடனே வரேன். கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க தம்பி. இங்கே பையன் பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கான். அண்ணி, இதோ கிளம்பிட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. கௌதம்க்கு எதுவுமே ஆகாத அண்ணி. சரிங்களா? நான் கிளம்புறேன். இது வந்துடுறேன். தம்பி வரேன்னு சொல்லிருக்காரு. ஐயோ கடவுளே, நீ ஒண்ணு கவலைப்படாத வினோ. கடவுள் அப்படிலாம் நம்மள கைவிட மாட்டான். நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? நீயே பாரு, கௌதம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சு உன்கிட்ட பேசுவான் பாரு. பேசுவாமா, கண்டிப்பா பேசுவான்.
என்ன கணக்கா பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் ரெடியாக போலாம். ஆமா சார், இப்ப இவ்ளோ அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? ஏய், என்ன கணக்கா, என்ன கேள்வி இதெல்லாம்? அண்ணி சொன்னதை கேட்டல்ல? கௌதம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், நான் போய் ரத்தம் கொடுக்கணும், அப்பதான் அவனை காப்பாற்ற முடியும். சீக்கிரம் கிளம்பு போலாம். ஒரு நிமிஷம் இரு. கடவுளே, தம்பி சீக்கிரமா வந்து ரத்தம் கொடுக்கணும். என் பையன் கண் முழிச்சு என்கிட்ட பேச வைங்க. ஐயோ கடவுளே.